இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜெபிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற அன்பு நேச பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கின்றேன், கவனமாய் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். கவனிங்கள், கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவனை ராஜா அங்கே கண்டான் என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அந்த விருந்தாளிகள் கூடின அந்த கூட்டத்தில் எல்லாரும் வஸ்திரம் தரித்திருக்கும் போது ஒருவன் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் தரித்திராத நிலையில் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ராஜா எல்லாருக்கும் அந்த கல்யாண வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க ஒருவன் மாத்திரம் அந்த வஸ்திரம் தரிக்காமல் இருக்கிறானே, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்பதை பார்க்கிறோம். அப்படியானால் கொடுத்தவர், நான் கொடுத்ததை நீ ஏன் தரித்து கொள்ளவில்லை என்று கேட்கிறார். என்னை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த ராஜா அந்த திருமண வீட்டில் எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுத்திருக்கும் போது ஒருவன் மாத்திரம் அதை தரித்திராத நிலையிலே அவனை பார்த்த விதமாய் கேட்கிறார். எல்லாரை போல உனக்கும் நான் தந்திருந்தேனே, அந்த கல்யாண வஸ்திரம் எங்கே, ஏன் நீ அதை தரித்து கொள்ளவில்லை என்கிற ஒரு கேள்வி அங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரை பார்த்து, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் ரட்சிப்பின் வஸ்திரம் தந்திருந்தேனே, கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்திருந்தேனே, பரலோகத்தின் மேன்மைக்குரிய வஸ்திரங்களை உனக்கு தந்திருந்தேனே, நீ ஏன் அதை தரித்து கொள்ளவில்லை? பெற்றுக்கொண்ட நீ பெற்றுக்கொள்ளாதவனை போல இருக்கிறாயே, அப்படியானால் நீ பெற்றுக்கொண்டதை என்ன செய்தாய்? ஏன் நீ அதை தரித்து கொள்ளவில்லை என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மத்தில் வைக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய கிருபை வரங்கள், ஆவிக்குரிய வஸ்திரத்தின் அனுபவத்தை நீங்கள் தரித்திருக்கின்றீர்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் எங்கேயோ பத்திரமாய் வைத்திருப்பதற்காக ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த கல்யாண வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கல்யாண வஸ்திரமும் அவன் தரித்திருக்கும்படிதான், போட்டுக்கொள்ளும்படிதான் கொடுக்கப்பட்டதை ஒழிய ஏதோ பத்திரப்படுத்தி வைப்பதற்காக அல்ல. அதே போல பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை, கிருபையின் ஐஸ்வர்யங்களை, ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட நீ ஏன் அதை தரித்து கொள்ளவில்லை என்கிற ஒரு கேள்வியை இங்கே கொண்டு வருகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சூலமித்தி நேசம் என்கிறவள் சொல்லுகிறாள், என் வஸ்திரத்தை நான் கழற்றி போட்டேன், என் வஸ்திரத்தை நான் கழற்றி போட்டேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஏன் வஸ்திரம் கழற்றி போடப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதாகமும் அநேக அனுபவங்களை சொல்லுகிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு 2 வசனங்களை கூட உங்களுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஏசாயா 61:10 நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி என்று சொல்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் பேசிக் என்று சொல்லப்படுகிற ஆரம்பம், ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற, அல்லது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்கள் அதை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி. எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருந்தால், ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து நீ அணிந்து கொள்ளாமல் அதை குறித்து அஜாக்கிரதையாய் நிர்விசாரமாய் இருந்தால்
தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? உனக்கு நேராய் ஒரு தண்டனை வரப்போகிறதே, ஒரு ஆபத்து வரப்போகிறது, நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? ஆரம்ப நாட்களை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது 10 விதமான வாதைகளை கடந்து அந்த மக்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரம். அந்த தலைப்பிள்ளை சங்காரத்தில் தப்பிக்கொள்வதற்காக தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆடு பலி செலுத்தி இரத்தத்தை பூசிக்கொள்ளும்படி சொன்னார். எந்த வீட்டு நிலைக்காலில் இரத்தம் இருந்ததோ அந்த அடையாளத்தை பார்க்கிற சங்கார தூதன் உள்ளே புகுவதில்லை. அதே போல ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அதை தரித்திருப்பீர்களானால் சத்துரு பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது. காரணம், ஒரு ராஜ முத்திரை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை தரித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு கேள்வியை கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:4 வாசிக்கிறோம், ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சபைகளை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். அதே போல யூதா நிருபத்திலே 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதிலே சொல்லப்படும் பொழுது ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத சிலர் என்று வாசிக்கிறோம். இவ்விதமாக கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உபயோகிக்காத சிலர். இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள்? எபிரேயர் 10:32 வாசிக்கிறோம், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே என்று சொல்கிறார். அப்ப சகித்தீர்களே என்று சொன்னால் இப்பொழுது சகிக்க முடியவில்லை. ஒருவேளை நீங்கள் கூட அநேக சமயத்தில் யோசிப்பது உண்டல்லவா, ஒரு நாளில் எவ்வளவு பொறுமையாய் நாம் போவோம், எவ்வளவு நிதானமாய் நாம் நடந்து கொள்வோம், ஏன் இப்பொழுது அந்த பொறுமை இல்லை? அவசரப்படுகிறோமே, சீக்கிரமாய் கோபப்பட்டு விடுகிறோமே, ஏன் இப்படிப்பட்டதான ஒரு நிலை என்கிற ஒரு நினைவு உங்களுக்கும் வருகிறது அல்லவா? காரணம், தேவன் கொடுத்த அந்த ஆவிக்குரிய வஸ்திரம் எங்கேயோ கலட்டப்பட்டிருக்கிறது, அதை எங்கேயோ இழந்திருக்கிறீர்கள். அதுதான் அதற்கு காரணம். அதனால் தான் கலாத்தியர் நிருபத்திலே பவுல் எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் என்று கேட்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2-3 காரியங்களை வேகமாய் நான் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வஸ்திரத்தை கலட்டி போட்டேன் என்று சொல்லி சுலமித்து சொன்னாலே அதற்கு காரணம் என்ன? முதலாவது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜா நாகமான் கொண்டு வந்த நிருபத்தை வாசித்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். இங்கே இஸ்ரவேலின் ராஜா தானே தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயே உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை கிழித்து போட்ட நிலையை யோசித்துப்பார். ஏன் இந்த ராஜா கிழித்து போட வேண்டும்? என்னுடைய சேனாபதி வருகிறான், அவன் விதமாக ஒரு சரீர வியாதியோடு வருகிறான், அந்த வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை வேண்டும் என்கிற ஒரு எழுத்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த ராஜாவுக்கு மிகுந்த வேதனை, கோபம். அவன் சொல்லுகிறான், கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் வியாதியிலிருந்து நான் எப்படி இவனை விடுவிக்க முடியும்? என்னோடு யுத்தம் பண்ணுவதற்கு இவன் சமயம் தேடுகிறான் பாருங்கள் என்று சொல்லி ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நிற்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களோடு பேசுகிறவர்கள் உங்கள் முதலாளியாக இருக்கலாம், உங்களை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், உங்கள் பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை சொல்லக்கூடும். உடனே நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை கிழித்து போடுவது சரியல்ல, அதை நஷ்டப்படுத்துவது சரியல்ல. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால், மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த கற்பலகையை எரிந்து உடைத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கற்பலகையை எரிந்து உடைத்து போட்டான். தானாக தவறி அல்ல, எரிந்து உடைத்து போட்டான். ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் கொடுத்தது. இப்ப கர்த்தர் கேட்கிறார், ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்ததே, மோசே நீ எப்படி உடைக்கலாம்? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதே காரியத்தை தான் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீ எப்படி கிழித்து போடுவாய்? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, சற்று உங்களை யோசித்து பாருங்கள்.
இரண்டாவதாக லூக்கா 10:30 வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு பிரயாணமாய் போகிறான். கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அங்கே தானாய் கிழித்து போட்டு விட்டான். இங்கே சத்ரு அல்லது பொல்லாங்கன் கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். காரணம், எருசலேமில் இருக்க வேண்டியவன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறான். அதாவது பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறான். இரண்டாவது அனுபவத்திலே தன்னுடைய வஸ்திரத்தை அவன் இழந்து போவதற்கு காரணம் என்ன? ஒரு ஆவிக்கிற பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் வைத்த மேன்மையை விட்டு நீங்கள் இறங்கி வருவீர்களானால், எருசலேமின் ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டிய நீங்கள், தேவன் வைத்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் அதை விட்டு நீங்கள் இறங்கி பின்மாற்றமாய் வருவீர்களானால், சத்ருவானவன் உங்கள் வஸ்திரத்தை கழற்றி போடுகிறான். அதுதான் கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு அனுபவம் உபாகமம் 24:13 வாசிக்கும் போது, அடகு வைத்தவன் தன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். வஸ்திரம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியா புஸ்தகத்தில் 5 ஆரம்பத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தேசத்தின் தானியத்தை புசிப்பதற்காக எங்களுடைய நிலம், எங்களுடைய வீடு, எங்களுடைய திராட்சை தோட்டம் எல்லாவற்றையும் நாங்கள் அடைமானம் வைத்தோம் என்று சொல்கிறான். இதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைமானமாய் வைத்தவர்களும் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக பிரகாரமான நன்மைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக உன்னுடைய ஆவிக்குரிய கிருபைகளை, தாளந்துகளை நீ எப்படி இழக்க கொடுப்பாய்? நீ எப்படி இழக்க முடியும்? தேவன் அதை ஒருபோதும் சம்மதிக்கிறதில்லை. உனக்கு கொடுத்தவர் உன்னிடத்தில் கேட்கிறார். அன்றைக்கு கல்யாண வீட்டிலே வஸ்திரம் தரித்திராத மனுஷனை கண்டு அவர் கேட்டார், ஐயா, உனக்கு நான் தந்திருந்தேனே, அதை நீ என்ன பண்ணினாய்? அதே போல தேவனாய் கர்த்தர் இந்த வேளையிலும் நம் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார், உன் ஆவிக்கிற வஸ்திரத்தை நீ என்ன செய்திருக்கிறாய்? ஏன் அதை தரித்து கொள்ளவில்லை? அதை கிழித்து போட்டு விட்டாயா? அல்லது அதை களவு கொடுத்து விட்டாயா? அல்லது அடகு வைத்து விட்டாயா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய கிருபை வரங்களை பெற்றிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளும் அவர்களை இழந்து பின்மாற்றமாக நிற்கிற, வேதனையோடு நிற்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் ஆவிக்கிற வஸ்திரம் எங்கே என்று சொல்லி அதை கிழித்து போட்டவர்கள் சரி பண்ண கிருபை கொடுப்பீராக. அதே போல அதை சத்துண்ட கையிலே உரித்து போடப்படும்படியாக கொடுத்தவர்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அற்ப ஆதாயத்திற்காக விட்டு கொடுத்தவர்கள் தங்களை சரி பண்ணிக் கொள்வார்களாக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரன் ஜான் எம் ஜெயராஜ், இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட், மாவடி, திருநெல்வேலி மாவட்டம் 627107. எங்களோடு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 046352651383, செல்போன் 9443111292, இமெயில் yesujivikarar@gmail.com.